அதிமுக நீக்கலையா? நாம் தமிழர் கட்சிக்கார ஒருத்தர் மேல கிருஷ்ணகிரியில பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து பெண்ணை சீரழிச்சிட்டாங்க, பள்ளிக்கூட குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டான்னு வழக்கு வந்துச்சு. ஏன் சீமானுக்கு தெரியலன்னு கேட்டா நியாயமான கேள்வியா? சிபிஐ அவரை வழக்கில் விசாரித்த அந்த குற்றவாளியை கைது பண்ண வர்றாங்கல்ல, அன்னைக்கு அதிமுக தடுக்கல, ஆட்சியில் இருந்தோம். குற்றவாளி எவனாக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவனா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னோம். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் இதெல்லாம் கற்பனாவாதம். இப்ப இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சில பிறழ்வுகளிலே இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற வாதம் தான். இதெல்லாம் ஒண்ணுமே எதுலையுமே உருப்படியானது இல்லை. நான் கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த அடிப்படை கோட்பாடு என்ன? உங்க பெரிய கோட்பாடு நீங்க இந்த பெண்கள் விஷயம் நீங்க அப்பழுக்கற்ற தூயர். ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது, வீட்டுக்குள்ள வயசுக்கு குடிசை கட்டி வச்சுக்கிற பொண்ணையா கூட்டிட்டு வந்துட்டு ஒரு மனிதர் பேசுகிற போது அந்த மனிதர் தலைவருக்கான சகல தகுதிகளையும் இழந்து விடுகிறார். இந்த தமிழ் சமூகம் இந்த அருவருக்கத்தக்க அரசியலை புறக்கணிக்கணும். நான் பேசக்கூடாதுன்னு பார்க்கிறோம். இது ஒண்ணும் ஒரு தேராத கூட்டம். இது அப்படி நினைக்கிறேன் நான். என்ன நீங்க பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? இப்ப நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுல நீங்க இதே சீமானவர்கள் தாது மணல் கொள்ளை நடக்கிறது என்று பேசிய போது அவருடைய மேடையில ஐயா எடுத்து வைக்கலீங்கன்னா வேற எவனோ எடுத்து வைக்க போறான்னு பேசினாரா இல்லையா? இதே சீமானவர்கள் சினிமா மோனோபொலி ஆகுது, உதயநிதிக்கு சொந்தமான நிறுவனத்துக்கு தான் எல்லா படங்களும் கொடுக்கப்படுது, அவங்க கொடுத்தா மட்டும் தான் திரையிடப்படுதுன்னு பிரச்சனை வந்தப்ப செய்தியாளர் சந்திப்புல அது அமேசான் அவன் வெளியிருந்து வாங்கிட்டு போறதுக்கு தம்பி பண்றது தப்பு இல்லையேன்னு பேசினாரா இல்லையா? ஒரு சினிமாவினுடைய மோனோபொலிசத்தையே புரிந்து கொள்ள முடியாத தலைவரா இல்லையா இவரு? என்னமா பெண்கள் நாங்கள் வாக்கு சதவீதம் அதிகரித்துக் கொண்டே வர்றோம். உள்ளாட்சி தேர்தல் என்ன உங்க வாக்கு சதவீதம்? என்ன வாக்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சிக்கு? ஏன் உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு சதவீதம் வரல? ஏன் வரலினா கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி, வேட்பாளர்களே உங்களால் போட முடியல. 100 வார்டு வருது ஒரு மாநகராட்சியில் கோயம்புத்தூர்ல, 100 வார்டுல 100 வேட்பாளரே போட முடியல இந்த கட்சினால. 3% கீழே போனாங்க உள்ளாட்சி தேர்தலில். அப்ப இந்த கட்சி மக்களை டைவர்ட் பண்ணுது. நான் இப்ப தெளிவா சொல்றேன். இப்ப இவர் கேட்ட கேள்வி எல்லா கேள்விக்கும் நம்ம என்ன அதிமுக காரன் எங்களுடைய ஆட்சியில குற்றங்கள் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த குற்றத்திற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அதிமுக தயங்கியதில்லை. அது ஒரு தவறு வந்திருக்கும்னு சொன்னா அதை சுட்டிக்காட்டுகிற அளவிற்கு நாம் தமிழர் கட்சி நேர்மையாளர்களால் இருக்கவில்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய நேர்மை பலமுறை கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களோட நாங்க போய் நின்னோங்க எவ்வளவு கொச்சையா. நீங்க தானே போய் நின்னீங்க, மைக்க பிடிச்சிட்டாரு அவன் தான் துணை முதலமைச்சர் ஆக்குவேன், நீங்க தான் கெஞ்சிட்டே பின்னாடி தெரிஞ்சீங்க. அதிமுக அறத்திற்கு புறமா ஒரு கட்சியை வீழ்த்தக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அந்த வேலை செஞ்சோம். மறுபடியும் அந்த விளக்கம் கொடுக்கிறோம். என்னமோ மக்கள் மத்தியில் விட்டுறாங்களா? என்ன மக்கள் விடு மக்கள் மத்தியில் என்ன உங்களுக்கு என்ன ஒரு அடிப்படையா உங்களுக்கு என்ன கோட்பாடு? நீ விஜய் போய் மக்களை சந்தித்தாரா? நான் கேட்கலாம், கார்த்தி கேட்கலாமா? சீமானை நம்பி சீமானவர்களோடு எங்களோடு நாம் தமிழர் கட்சியோடு அந்த கட்சியை நம்பி உயிரை கொடுத்த பையனோட அம்மாவை இன்னைக்கு போய் சந்திக்கிறதுக்கு சீமானுக்கு தைரியம் இல்லை. முடிஞ்சா சீமான் சந்திக்கட்டும் பார்ப்போம். இவ்வளவு அற்புதமான குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களை பரிசுத்தமானவர்களா நீங்க காட்டிக்க விரும்புறீங்க. நான் சொல்றேன், அங்க விக்னேஷனுடைய தாயார இன்னைக்கு சீமான் போய் சந்திப்பாரா? இன்னைக்கு சந்திப்பாரா? அப்ப ஒரு போக வேண்டாம். தனிமனித சிக்கல் இல்லைங்க. இவங்க தங்களை பரிசுத்தமானவர்களாக காட்டிக்கொள்ள ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், நான் தெளிவா சொல்லி முடிக்கிறேன். இவங்க தங்களை பரிசுத்தமானவர்களாக காட்டிக்கொள்ளுகிற விரும்புகிற இவர்கள், நான் என்ன சொல்றேன், இப்ப உங்களுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அவங்க அம்மா மேல முன்பாடு அவங்க அது கேட்கறாங்க, உங்களுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அப்படிதான் ஒவ்வொரு கட்சி நிக்குது. புரியுதுங்களா? நீங்க ஆட்சிக்கே வராத இந்த சூழல்ல இவர் சொல்றார் 40 லட்சம் ரூபாய் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதான். 2 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கட்சி மாநாடு நடத்த முடியுது, நான் எப்படி கட்சி நடத்த முடியும் ஒரு சாதாரண குடிமகன் கேட்பான். அப்ப அவன் உங்களுக்கு மட்டும் எப்படி அது வருது? கட்சிக்காரங்கிட்ட பணம் வாங்கி நீங்க செய்யற மாதிரி கட்சிக்காரங்கிட்ட பணம் வாங்கி கட்சிகள் 40 லட்சம் செலவு பண்ணி தேர்தல் சந்திச்சா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எந்த கட்சி தலைவனும் தொண்டனோட பணத்தை வாங்கி 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து வீட்டில் இருக்கலையே. அப்ப அடிப்படையிலேயே எந்த நேர்மையும் இல்லாத ஒரு நாகரிகம் இல்லாத அரசியலை செய்து கொண்டிருக்கிற சீமான் அவர்கள், அவர் இந்த தேர்தல் வந்து விட்டால் இந்த கூகுள் இருந்து டேட்டா எடுத்து அதை படிச்சு அவர் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியலை வைப்பது போல் நான் சொல்லுகிறேன். எந்த விதமான தத்துவார்த்த தெளிவும் கோட்பாட்டு தெளிவும் எந்த விதமான நாகரிகமான அரசியல் இல்லாத ஒரு கட்சியாக இன்றைக்கு நாம் தமிழர் மாறி இருப்பது என்பது வேதனை. எனவே இந்த நாம் தமிழர் கட்சி பிரிக்கிற வாக்குகளால் இந்த நாட்டில் ஒரு டிசாஸ்டர் தான் வரும். இன்னைக்கும் இவர்கள் திமுகவிற்கு ஆதரவான கருத்துக்களை எந்த மாதிரி நிலை எடுக்க முடியுமோ அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள்.